வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மியூசிக் டீச்சர் பாபு. தபேலாவில் எளிய நடைகள் என்ற தொடரில் இன்றைக்கி நாம் மற்றும் ஒரு ஹிந்துஸ்தானி தாள் பார்க்க போகிறோம். ஜப் தாள். ஜப் தாள்னால் 5 பீட்டு கொண்டது. 1 2 1 2 3 1 2 1 2 3. நம்ம ஊரில் கண்டச்சாப்பு தாள் மாதிரி அங்கே ஜப் தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. தின்னா தின் தின்னா தின்னா தின் தின்னா தீனா தி தீனா தீனா தி தீனா. ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் வாசிக்கலாம். தீனா தி தீனா தீனா தி தீனா அப்படி வாசிக்கிற மாதிரி இருந்தாக்கா தீக்கு நீங்கள் இது கூட போட்டுக்கலாம். தீனா தி தீனா தீனா தி தீனா தீனா தி தீனா தீனா தி தீனா. அல்லது தின்னு போட வசதியாக இருந்தாக்கா தின்னா தின் தின்னா தின்னா தின் தின்னா தின்னா தின் தின்னா தின்னா தின் தின்னா. ஈஸிங்க. நீங்கள் தீனா தி தீனா தீனா தி தீனா இதை போட்டாலும் ஓகே. அல்லது தின்னா தின் தின்னா தின்னா தின் தின்னா. நமக்கு எல்லாமே தின்னுனா என்னன்னு தெரியும், நானால் என்ன தெரியும், தீனா நமக்கு தெரியும். தீ வாசி இருக்கும், அதோட லெஃப்ட் சேர்த்தா தி. அப்போ தீனா தி தீனா தீனா தி தீனா தீனா தி தீனா தீனா தி தீனா. அல்லது தின்னு போட்டால் உங்களுக்கு பிடிக்குதுனாக்கா தின்னா தின் தின்னா தின்னா தின் தின்னா தின்னா தின் தின்னா தின்னா தின் தின்னா. இது நீங்கள் தீயோ தின்னோ எதை போட்டாலும் இதை ரொம்ப நேரம் வாசிட்டிங்கனாக்கா அந்த ரிதமோட சர்க்கிள், தாளத்தோட சர்க்கிள் நமக்கு புரிஞ்சுதுனாக்கா அதுக்கப்புறம் அந்த சர்க்கிள்குள்ளே நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணி எது வேணாலும் அந்த கால அளவுக்குள்ளே புதுசாக சொல்ல போட்டு நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணி வாசிட்டே போயிடலாம். பட் இந்த சர்க்கிள் நமக்கு புரிகிற வரைக்கும் திரும்ப 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 வாசிட்டே இருந்தோம்னாக்கா பின்னாடி நமக்கு சொந்தமாக என்ன வேணாலும் வாசிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.